உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ டாக்டர் சிவாவை காதலிக்கிறதானே? இல்லக்கா, அது நான் அது வந்து அப்படி பண்றதா இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு. எல்லாருக்கும் டாக்டர் சிவா மாதிரி பையன் கிடைக்க அதிர்ஷ்டம் இருக்காது. அக்கா, ஒரு தலை காதல் ரொம்ப கஷ்டப்படுத்திடும் சக்தி. எனக்கு ஏற்பட்ட வலி இருக்கே, அது உனக்கும் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தான் அந்த கிரீஷ் அமையல. நான் தான் அவர் மேல பைத்தியமா இருந்தேன். ஆனா டாக்டர் சிவா, நான் டாக்டர் சிவாவோட கண்கள்ல உன் மேல நிறைஞ்ச அன்பை பார்த்தேன். அதே அன்பதான் உன் கண்லயும் நான் பாக்குறேன். இல்லக்கா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படிதான் சக்தி, அது நல்லா தெரியுது. வழக்கமா நீ பெருசா வாய்க்கழிய பேசுவ, ஆனா மறந்துடாத, நான் வயசுல உன்னை விட பெரியவ. உன்னை விட எனக்கு உலக அனுபவம் அதிகம். இன்னொரு விஷயம் சொல்லவா? நீ மட்டும் உன் மனசுல இருக்கிற விஷயத்த டாக்டர் சிவா கிட்ட சொல்லிட்டேனா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவரோட பதிலும் சம்மதமா தான் இருக்கும். இல்ல, நான் யாரையும் காதலிக்கல. அந்த உணர்வு எனக்குள்ள எப்பவோ செத்து போச்சு. நான் உன் சக்தியை காதலிக்கல. அந்த உணர்வு எப்பவோ அழிஞ்சு போச்சு. அது நான் தளமுழுகிட்டேன். இல்லக்கா, இனிமே அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாருக்கா. எல்லாரோட கனவும் நிறைவேறாதுக்கா. என்ன சக்தி, ஏன் இப்படி பேசுற? அங்க பாரு, வால் நட்சத்திரம். சீக்கிரமா உன் ஆசைய சொல்லு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல சிவாவோ சக்தியோ ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருந்தா ஏதாவது ஒரு சைனை காட்டுங்க, அப்புறம் நாங்க புரிஞ்சுப்போம். ஒரே ஒரு சைன் ப்ளீஸ். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த கல்யாணம் எப்படியாவது தடைப்பட்டுடணும். ரஞ்சனுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிடணும். அவனோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிய வரணும். அங்க சிவாவும் சக்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாகிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டாளுங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கு ரீமாசன் கூடவே சிவாக்கும் சக்திக்கும் நிச்சயம் பண்ணிடுவாங்க. இப்ப நீ சின்ன சின்ன மாத்திரைங்களை நந்து கையில பார்த்தல, அந்த மாத்திரை தான் நாளைக்கு ஃபங்க்ஷன்ல அதிரடி பண்ண போது. நாளைக்கு சிவா எந்த டிராமாவும் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலா நாளைக்கு தாண்டவம் ஆட போறான். தாண்டவம். அதுக்கப்புறம் சக்தி சிவாவை சந்திக்கிறது மட்டும் இல்ல, அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டா. அதுக்கப்புறம் அந்த மருந்தை யார் கொடுத்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா யாரு மாட்டுவா? சிவாவோட செல்லமான நந்து. ஒரே கல்லுல 3 மாங்கா. 3 எப்படிமா? அந்த பத்மா பொதுவா அம்மா அப்பாவோட கர்ம பலனெல்லாம் பிள்ளைங்களை தான் வந்து சேரும். ஆனா இங்க பையன் செஞ்சதுக்கான தண்டனை அம்மாக்கு கிடைக்க போகுது. மாமானா அவங்களுடைய நிறைய பிளான்ஸ் ஆல்ரெடி ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா
இந்த பிளானோட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பிளான் இல்ல, 2 பிளான்ஸ் இருக்கு. பாதி வேலைய அந்த மருந்து பண்ணும், மீதி வேலைய இந்த விஷப்பொருள் செய்யும். சிவா சக்தியோட நட்பு, அவங்களோட கல்யாண நம்பிக்கை, இது எல்லாமே நாளைக்கு ரீமாசன் ஃபங்க்ஷன்லயே முடிஞ்சிடும். அப்புறம் சிவா அவனோட கதையும் முடிஞ்சு போயிடும். அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? நந்து. நான் ஒண்ணு உனக்கு சொல்லவா? அந்த டாக்டர் இருக்கானே, ரொம்ப குறும்பு பண்ணுவான். ஆனா அவன் செலக்ட் பண்றது மட்டும் ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் தான் உங்ககிட்ட சூப்பரா இருக்குன்னு சொன்னேன்ல. ஏய் சும்மா இரு, என்ன இல்லன்னா உன் வாயில நான் டிசைன் போட்டுருவேன், புரிஞ்சுதா? அரஞ்சனா நீங்க இங்க இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி அங்க தேடுது, சீக்கிரம் வாங்க. போய் தொலைடா. இந்த சிவா இருக்கானே, என்ன பண்றான்? எவ்ளோ சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோங்க, எவ்ளோ ஓடணுமோ ஓடிக்கோங்க. எனக்கு என்னோட வேலை முடிஞ்சா போதும். அதுக்கப்புறம் துக்கம் கொண்டாடிக்க வேண்டியதுதான். இங்க அப்புறம் சிவாவோட வீட்லயும் இந்த நந்து எங்க போனா? டாக்டர் சிவா, பாவம் என் சித்தியை நீங்க மறுபடியும் தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நாட் ஃபேர். என்ன பாவமா? வெள்ளிமா அவங்க வெள்ளி. இன்னைக்கு அவங்க 3வது கண்ணை திறக்க இருந்தாங்க. என்ன எவ்வளவு தொலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா நான் இனிமே சும்மா இருக்க மாட்டேன். எதுக்கு எடுத்த ஆள் திட்டிக்கிட்டு. டாக்டர் சிவா, நீங்க கொடூரமான வில்லினா நான் கொடூரமான வில்ல. ஒருவேளை உங்க சித்தி 420னா நான் டாக்டர் 840. வில்லி வர்சஸ் வில்லன். டாக்டர் சிவா, வில்லன் என் சித்தி கிடையாது. உண்மையான வில்லன் யார் தெரியுமா? ரஞ்சன். அவனுக்கு எதிராக நமக்கு ஆதாரமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா? இல்ல, நான் சோஷியல் மீடியா ஃபுல்லா வளப்போடு தேடிட்டேன். நத்திங். இப்படியே இருந்தா என்ன பண்றது? ஆதாரமே கிடைக்கலனா அப்புறம் என் அக்காவுக்கு கல்யாணம் நடக்காது. ரஞ்சன் ஜெயிக்கவும் மாட்டான். உன் அக்காவுக்கும் எதுவும் தப்பா நடக்காது. நீ தானே சொன்ன, சிவாவும் சக்திக்கும் ஒன்னா இருந்தாங்கன்னா 3 உலகமும் அவங்க கூடவே இருக்கும். இந்த ரஞ்சன் இந்த உலகத்துல எந்த உண்மையை மறைச்சு வச்சிருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சே தீர்வேன். இன்னைக்கு நைட்டு ரஞ்சனுடைய முகத்திரையை கிளிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.